டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது அறிவு இந்திய வரலாறு. நம்பர் 1. நிஷ்கா என்ற தங்க நாணயங்கள் வணிகத்தில் எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டன? ஆன்சர் ரிக்வேத காலம். நம்பர் 2. வெண்கலத்தால் ஆன நாட்டிய மங்கையின் உருவச்சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ள இடமானது எது? ஆன்சர் மொகஞ்சதாரோ. நம்பர் 3. பின்வரும் அரசர்களுள் சமண சமயத்தை பின்பற்றாதவர் யார்? ஆன்சர் கனிஷ்கர். நம்பர் 4. புதையுண்ட நகரம் என்ற பொருள் கொண்ட சிந்தி மொழிச்சொல். ஆன்சர் ஹைரப்பா. நம்பர் 5. பௌத்த துறவிகளின் விகாரங்கள் அதிகமாக காணப்படும் மாநிலம். ஆன்சர் பீகார். நம்பர் 6. பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் முத்ரா ராட்சசம், விசாகதத்தார். நம்பர் 7. காட்டு இலக்கியங்கள் என அழைக்கப்படுவது? ஆன்சர் ஆரண்யங்கள். நம்பர் 8. 4வது புத்த சமய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் வசுமித்ரா. நம்பர் 9. இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்ட அரசர் மரபை சார்ந்தவர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். நம்பர் 10. முற்பட்ட வேதகால மக்கள் பரவியிருந்த இடங்களாக குறிப்பிடப்படும் எல்லை பகுதி எது? ஆன்சர் காபூல், மேல்கங்கை. நம்பர் 11. இடுகாட்டு மேடு என்று அழைக்கப்படும் சிந்திய மொழி சொல். ஆன்சர் மொகஞ்சதாரோ. நம்பர் 12. சிந்து நதியால் மிகவும் பயன்பெறும் சமவெளி பகுதி எது? ஆன்சர் காஷ்மீர் பள்ளத்தாக்கு. நம்பர் 13. முதல் புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் பாடலிபுத்திரம். நம்பர் 14. இந்தியாவில் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கிய சிறப்பினை பெற்றவர்? ஆன்சர் அசோகர். நம்பர் 15. கிளநந்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் தனநந்தர். நம்பர் 16. பஞ்சாப் மாநிலத்தில் பாய்கின்ற சிந்து நதியின் கிளை நதி எனப்படுவது எது? ஆன்சர் ராவி. நம்பர் 17. நாளந்தா பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த தர்மபாலரின் இருப்பிடமானது எது? ஆன்சர் காஞ்சிபுரம். நம்பர் 18. ராஷ்டிரகூடர் மரபினை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் தந்தி துர்கர். நம்பர் 19. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதிகளாக அறியப்படுகின்ற இடம் எது? ஆன்சர் சோன் பள்ளத்தாக்கு. நம்பர் 20. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் இருப்பு பாதை அமைத்த ஆண்டு? ஆன்சர் 1856. நம்பர் 21. ஆரியர்களின் பூர்வீகம் ஆர்டிக் பகுதி என கூறியவர் யார்? ஆன்சர் திலகர். நம்பர் 22. படையெடுத்து போர் செய்து வெற்றி பெறும் முறை அழைக்கப்பெறுவது? ஆன்சர் திக் விஜயம். நம்பர் 23. வெற்றியாளர் என்பதை குறிக்கும் சொல்? ஆன்சர் ஜூனர். நம்பர் 24. பஞ்சாப் மாநிலத்தில் 7 நதிகள் பாயும் நிலமானது எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் சப்த சிந்து. நம்பர் 25. ஹைரப்பா நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஜூலம். நம்பர் 26. சிந்து சமவெளி பகுதிவாழ் மக்களின் மிக முக்கியமான தொழில்? ஆன்சர் பயிர் தொழில். நம்பர் 27. சித்தன்ன வாசல் ஓவியங்கள் யாருடைய புகழை பறைசாற்றுகின்றது? ஆன்சர் பல்லவர்கள். நம்பர் 28. சிரவணபெலகோலாவில் உள்ள கோமதீஸ்வர் சிற்பம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் கர்நாடகா. நம்பர் 29. ரிக் வேதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 1028. நம்பர் 30. முன்வேத கால முக்கிய கடவுள்? ஆன்சர் இந்திரன் மற்றும் அக்னி. நம்பர் 31. காளிதாசர் எழுதிய காவியம்? ஆன்சர் குமாரசம் பவம். நம்பர் 32. சமண மாநாடுகளில் வல்லாபியில் எத்தனையாவது மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் 2வது. நம்பர் 33. திரிபீடகம் முதலில் நூல் வடியில் எழுதப்பட்டதாக கூறும் நூல்? ஆன்சர் மகாவம்சம். நம்பர் 34. ராஜஸ்தானில் சமண கட்டண கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக குறிப்பிடுவது? ஆன்சர் தில்வாரா கோயில். நம்பர் 35. பௌத்த சமய கொள்கைகளை கூறும் மறைநூலின் உட்பிரிவு? ஆன்சர் அபிதம்ம பீடகம். நம்பர் 36. கனிஷ்கர் அவையில் அங்கம் வகித்த புத்த சமய அறிஞர் யார்? ஆன்சர் அசுவகோசர். நம்பர் 37. பின் வேத காலங்களில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள்? ஆன்சர் மைத்ரேயி. நம்பர் 38. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் தங்களது முதலாவது கோட்டையை எங்கு கட்டினர்? ஆன்சர் கோழிக்கோடு. நம்பர் 39. மண் சுக்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் அக்பர்.
நம்பர் 40 யாருடைய ஆட்சி காலமானது முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஷாஜஹான். நம்பர் 41 புகழ்பெற்ற தவறுபடா ஆணையை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் அக்பர். நம்பர் 42 சத்ரபதி என்னும் பட்டத்துடன் ராய்கரில் சிவாஜி எப்போது முடிசூட்டி கொண்டார்? ஆன்சர் 1674. நம்பர் 43 பேஷ்வா ஆட்சியை ஏற்படுத்தியவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பாலாஜி விஸ்வநாத். நம்பர் 44 நாகப்பட்டினத்தில் உள்ள புத்த கோயிலை கட்டியவர் யார்? ஆன்சர் 2ஆம் நரசிம்மவர்மன். நம்பர் 45 கிபி 4ஆம் நூற்றாண்டின் புத்த வளாகம் பின்வரும் எந்த இடங்களில் அமைந்துள்ளது? ஆன்சர் காவேரிப்பட்டினம். நம்பர் 46 எந்த ஆட்சியாளர் கப்பல் மையமாக கொண்டு நாணயங்களை வெளியிட்டார்? ஆன்சர் யக்னஸ்ரீ சதகர்ணி. நம்பர் 47 பின் வருவனவற்றில் யார் சத்தியபுத்திரர் என்று குறிப்பிடப்படுகிறார்? ஆன்சர் அதியமான். நம்பர் 48 பின் வருவனவற்றில் யார் இந்தியாவின் முதல் சாகா ஆட்சியாளர்? ஆன்சர் மியூஸ் மோ. நம்பர் 49 நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் சக்ராத்யர். நம்பர் 50 மிக சிறந்த அணி இலக்கியமாகிய காவிய தர்சா என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் தண்டின்.